நம்ம எல்லாருமே லாக்டவுனில் தான் வெப் சீரிஸ் கல்ச்சருக்குள்ளே போயிருப்போம். அந்த வெப் சீரிஸ் கல்ச்சருக்குள்ளே போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மணி ஹேஸ்ட். மணி ஹேஸ்ட் சீசன் 1 சீசன் 2லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு தேடி பல வெப் சீரிஸ் நம்ம பார்த்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு பிரேக்கிங் பேட், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸு, டார்க்கு அப்படி இப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரியும் மணி ஹேஸ்டோட லட்சணம் என்னன்னு. ஸோ இந்த மாதிரியான வெப் சீரிஸ் அண்ட் நம்மளை வச்சு குழப்புன, அதாவது நம்மளை வச்சு சம்பவம் பண்ண சில வெப் சீரிஸ் என்னென்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். மணி ஹேஸ்டோட முதல் 2 சீசன் குறைய சொல்ல முடியாது, அருமையாக இருக்கும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ எங்கேஜிங்காக கொண்டு போயிருப்பாங்க. முக்கியமாக சொன்னால் அந்த 2 சீசனுமே அட்டர் ஃபிளாப் ஆனது. அது ஒரிஜினல் வெர்ஷன் அவ்வளோ போரிங்காக இருக்குமா, அவ்வளோ அட்டர் ஃபிளாப் ஆனது டிவியில். அண்ட் அதை நெட்ஃப்ளிக்ஸ் ரைட்ஸை வாங்கி இவங்க ரீஎடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணதா நம்ம பார்த்த வெர்ஷன். அண்ட் அந்த வெர்ஷன்லாம் ரொம்பவே எங்கேஜிங்காக போச்சு. இப்போ 2 சீசன் முடிஞ்சிச்சு, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றது திருப்பி சீசன் 3 சீசன் 4 அப்படின்னு எடுக்கிறேன்னு கொண்டு வந்து திருப்பியும் மொத்த சீரிஸுமே குழப்பி வச்சிருப்பாங்க. அதாவது மொத்தமாகவே காலி பண்ணியிருப்பாங்க. நம்ம சீசன் 1 சீசன் 2ல இருந்த என்கேஜ்மெண்ட் சீசன் 3 சீசன் 4 அதோட 2 வால்யூம்லாம் சும்மா இருக்காது. கதையை கண்டினியூ பண்ணுமே, கதையை இதோட விட்டுட்டு போறோமே அப்படிங்கிற காரணத்துக்காக பல பேர் சீசன் 3 சீசன் 4 பார்த்துட்டு இருந்தாங்க. இது மணி ஹேஸ்ட்ல மட்டுமே இல்ல, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல இப்படிதான் நடந்துச்சு. நல்லா போயிட்டு இருந்து கடைசியில முடிக்கும் போது 4ஆம் சீசன் செகண்ட் வால்யூம்ல ஃபுல்லா வச்சு சொதப்பி வச்சிருந்தாங்க. நமக்கு பிடிச்ச பல கேரக்டரை ஃபுல்லா குழப்பி வச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். இதுவே கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ரிப்பீட் ஆச்சு. நம்ம லாஸ்ட் சீசன் வரைக்கும் பார்த்த கதைகள், பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே கடைசி சீசன்ல மொத்தமாவே மாற்றி வச்சிருந்தாங்க. இந்த கேரக்டர் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுது, இது ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு தெரியாத மாதிரி இருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த நாவல் தான், அதாவது அந்த நாவலோட ஃபினிஷிங் தான் அந்த சீரிஸோட ஃபினிஷிங்கா இருக்கணும். ஆனால் நாவல் ரைட்டர் இன்னும் நாவலே இன்னைக்கு வரைக்குமே நாவலே எழுதி முடிக்கல. அதுக்குள்ள இவங்க சீரிஸை முடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இவங்களா ஒரு விஷயத்தை ரைட் பண்ணி, அதாவது அடுத்தது இப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு இவங்களாவே இமேஜின் பண்ணி இவங்களா ஒரு ஐடியா எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி அந்த கடைசி சீசன் மொத்தமாகவே கொலாப்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நல்ல கதைங்கிறது ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு எண்டிங் வரைக்கும் என்கேஜ் பண்ணி எண்டிங்கோட கதையை முடிச்சுட்டு போகணும். எண்டிங்க்கு அப்புறம் திருப்பி கமா போட்டு கண்டினியூ பண்ணுறது காரணமா இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்டார்ட் டு எண்டில் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி வேணா பண்ணலாம். தவிர்த்து வேற ஒரு விஷயங்களை பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. வெப் சீரிஸாக இருந்தாலும் சரி, வெப் சீரிஸுங்கிறது கதை ஒரு லென்த்தான ஒரு ஸ்டோரியை அழகாக என்கேஜிங்காக எக்ஸைட்மெண்ட்டாக கொண்டு போகிறது தான். அது இந்த டார்க் மாதிரியான சீரீஸ்லாம் அவ்வளோ இன்டென்ஸாக அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. டார்க் மாதிரியே அந்த டேரக்டர்ஸோட ஒரு சீரீஸ் இருந்துச்சு, ஃபுல்லாக ஷிப்பில் நடக்கிற மாதிரி. அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். இதில் கூட நவம்பர் ஸ்டோரி, ஷுவல் அப்படின்ற மாதிரி வெப் சீரிஸ் வந்துருந்து, அதெல்லாம் நல்லாவே இருந்தது. இப்படிலாம் போயிட்டு இருக்கு, ஹிட் ஆயிடுது. இது வரைக்கும் ஒரு கிரியேட்டராக யோசிச்ச ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸாக யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. முன்னாடி வெப் சீரிஸில் ஒர்க் பண்ணி ஒரு ஹிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க சொல்லாமல் பழைய ப்ராஜெக்டோட கண்டினியூஷன் அதோட சீசன் 3 சீசன் 4 பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொதப்பிடுவாங்க. இதுதான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லாத்துலேயுமே காரணம். இப்போ கூட சுழல் 2 வருது. ட்ரைலர் பார்த்த வரைக்கும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஆனால் சீரிஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எல்லாருமே ஃபெயில் பண்ணியிருப்பீங்க. ஸ்குட் கேம் சீசன் 1ல் நமக்கு இருந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டும் ஒரு விஷயமும் சீசன் மிஸ் ஆன மாதிரியே இருக்கும். 1 அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்கும். சீசன் 2 எவ்வளோ நல்லா இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரி நமக்கு ஃபீலிங்காக இருக்கும். ஆனால் காரணம் ஒரு கிரியேட்டராக யோசிக்காமல் பிஸ்னஸாக யோசித்தது தான். அதாவது 3 வருஷமாக ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் சுற்றி ஒருத்தவரை சான்ஸ் கொடுத்து சீசன் 1 பண்ண வச்சாங்க ஸ்குட் கேமுக்கு. சீசன் 2க்கு 3 வருஷம்லாம் அவங்க தரல. அவங்க அதை பண்ணவும் வேணாம் தான் என்னோட திங்கிங். அதாவது ஒரு தடவை முடிஞ்சிருச்சு, அதில் ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடித்தாலும் ஏற்ற மாதிரி சீசன் 2 அல்லது ஸ்டோரி இருந்தால் மட்டுமே தான் அதை பண்ணோம். இதில் ஸ்குட் கேமில் ஏதோ ஒரு ஸ்டோரி இருந்தது, அண்ட் அவங்க வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஸ்டோரியை வச்சு அப்படியே கரை சேர்த்துட்டாங்க. அண்ட் மற்ற சீரீஸ், அதாவது மணி ஹேஸ்ட் மாதிரியான சீரீஸ்லாம் இப்போ அவங்க பண்ணாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. என்னோட புலம்பல் தான். இந்த மாதிரி உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்ஸ்லாம் பாருங்கள். அண்ட் அடுத்தடுத்த வீடியோ இருக்கும். அடுத்த வர போகிற வீடியோவோட தம்ப்நெயில் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணிடுங்க.